ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. ஸோ 8ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்களும் நீங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகியிருந்தால் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேலே இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதுக்கடுத்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அனைத்து கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது, எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவைப்படின் எழுத்து தேர்வு நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதிகம் பேர் விண்ணப்பித்தாங்கன்னா எழுத்து தேர்வு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா பதிவு தபால் மூலமாகத்தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் நேரில் போய்ட்டு நீங்கள் அலுவலகத்தில் போய்ட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பங்கள் நீங்கள் சமர்ப்பிக்க முடியாது. ஸோ அவர்களே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா பதிவு தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கிறதால நீங்கள் ரீஸ்ட் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ முதல் நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இதில் ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் அளவு புகைப்படத்தை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்ப படிவத்தில். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ரைட்டுங்களா? ஃபோட்டோவை ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய சைன் போட்டுடுங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை எழுதணும். அது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதேமாரி எழுதுங்க. தந்தை பெயர் எழுத வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பள்ளி சான்றிதழ் படி, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மதம், பாலினம், ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேலே டிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஆண்னா மேலே டிக் பண்ணணும். ரைட்டுங்களா? பெண்ணா மேலே டிக் பண்ணணும். மூன்றாம் பாலினம்னா மேலே டிக் பண்ணணும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வகுப்பு மற்றும் உட்பிரிவு எழுதணும். கல்வித்தகுதி. ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு எழுதணும். ரைட்டுங்களா? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ். நிலையான முகவரி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கைபேசி எண். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பதிவு விவரம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுருப்பீங்கல்ல, ஸோ அதனுடைய விவரம் கேட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இருப்பின் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ரைட்டுங்களா? இருந்தால் நீங்கள் எழுதுகிற பதிவு எண், அதுக்கடுத்த பதிவு நாள், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், ரெனுவல் டேட். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ். ரைட்டுங்களா? ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை எண். ரைட்டுங்களா? குடும்ப அட்டை எண். ரைட்டுங்களா? ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை எண், குடும்ப அட்டை எண். தற்போது பணிபுரியும் விவரம். ஸோ நீங்கள் இப்போ தற்போது எங்காவது வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ரைட்டுங்களா?
அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாள் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. இதில் முக்கியமான குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்தியராக இருக்கணும் முதல் விஷயம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் சரியான தகவல்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைபாடு உடைய முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத மற்றும் தவறான தகவல்களை அளித்துள்ள விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அனைத்து காலங்களையும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும். ரைட்டுங்களா? முழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும். ரைட்டுங்களா? மிக மிக முக்கியமான விஷயம். ரைட்டுங்களா? பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் கோவை மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு 3வது பாயிண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நேர்காணலும் போது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் மற்றும் இதர அசல் சான்றிதழுடன் வரப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்காணலுக்கு போவீங்கள்ல, அப்போது பார்த்தீங்கன்னா நேர்காணலும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ வந்து வெரிஃபிகேஷன் தான் அது கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் நேர்காணலுக்கு போகும்போது இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற மாரி இருக்கும். அதை வந்து கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ், வயது, இனம் மற்றும் இதர சான்றிதழ்களின் நகல்களில் சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டா பிறகு மறக்காமல் ஒரு சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவு தபால் மூலமாக அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாளான 27/8/2024 மாலை 5:45 மணிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்காணலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதற்கு பயணப்படியோ அகவலைப்படியோ வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தாபால் மூலம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாமா? ஸோ இதான் நீங்கள் பார்த்து கொண்டு போவதற்கான நோட்டிஃபிகேஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகம் அலுவலக உதவியாளர் பதவிக்கான விளம்பர அறிவிக்கை. கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை, ஸோ என்ன வேலை இருக்கும் அப்படின்னா அரசு விதிகளின்படி கோவை மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் துணை இயக்குனர் அவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல், அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல். ஸோ தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊதியம் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னா 15,700 ரூபாயிலிருந்து 58,100 ரூபா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்தாக வயது வரம்பு. இப்போ குறைந்தபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா மினிமம் அனைத்து வகுப்பினருக்கும் 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு ஜிடிக்கு அதாவது பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டிங்களா, டிஎன்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 34 வயது வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேட்டிங்களா,
டிடபிள்யூ ஆல் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரையாரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர், குற்ற வழக்கு தொடர்புத்துறை, கோவை மண்டலம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கோயம்புத்தூர் 641018. ஸோ இந்த முகவரிக்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024 மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி.